ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான புதினா வச்சு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு துவையல் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம். இதை புதினா பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த அஜீரண சக்திக்கெலாம் இது அஜீரணத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. சாப்பிட்டு செரிமானம் ஆகலைன்னா இந்த மாதிரி துவையல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்ல உடம்புக்கு டைஜஷனுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். வாயுவுக்கெலாம் நல்லதுங்க. வயிறு உப்புசத்துக்கெலாம் இந்த மாதிரி துவையல் டீ மாதிரி கூட நம்ம போட்டு குடிக்கலாம். புதினாவில் ரொம்ப ஆரோக்கியமான இந்த துவையலை எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக எடுத்துக்கோங்க. 2 கட்டு எடுத்து நல்லா அதை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இலையெல்லாம் நல்லா கிள்ளி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணி இல்லாத பிழிஞ்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த கப்பால் 1/4 கப் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இந்த வெள்ளை உளுந்து தான் நம்ம சேர்த்து இந்த துவையலை செய்ய போகிறோம். ஒரு சில பேர் கடலை பருப்புலாம் சேர்த்து இந்த துவையலை செய்வாங்க. நான் எப்படி செய்கிறேனோ அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த உளுந்து புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்து இந்த துவையலை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மீடியமாக வச்சு நல்லா பொன்னிறமாக இந்த உளுந்தை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு மீடியமாக ஸ்டவ்வை வச்சு இந்த அளவுக்கு வறுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி நம்ம நல்லா அதை ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இது எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இது நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே கடாயில் இப்போ பார்த்தீங்கன்னா 8 பல் பூண்டு நான் போட்டிருக்கேன். 8 பல் பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்து செய்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் 3/4 கப்பு எடுத்துருக்கேன். நான் ஒரு 15-16 சின்ன வெங்காயம் இருக்குங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு வெங்காயம் அப்படியே முழுசாக கட் பண்ணி அது சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ அந்த பூண்டும் வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே நான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கட்டி பெருங்காயம் ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தூள் பெருங்காயத்துக்கு பதிலாக இந்த கட்டி பெருங்காயம் சேர்த்து செய்யும்போது துவையல் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் கட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இஞ்சி பார்த்தீங்கன்னா 2 இன்ச் அளவு எடுத்து தோலை சீவிட்டு அதையும் நான் போட்டுட்டேன். 2 பச்சை மிளகாவை வாஷ் பண்ணிவிட்டு கீரி சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3-4 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். 4 மிளகாய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த புதினாவை நம்ம சேர்த்துக்கலாம். புதினாவை ஈரம் இல்லாத தண்ணி இல்லாத அதை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பாதி புதினா அளவு போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். அது சீக்கிரமாக சூடுபட்டு சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் மீதி பாதி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை மீடியமாக வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. கொத்தமல்லி சேர்த்து கூட ஒரு சில பேர் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து துவையல் அரைப்பாங்க. நான் வெறும் புதினா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதினா வரைக்கும் சேர்த்து செய்யும்போது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு புதினா எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி வச்சுருக்கிற பாதியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இதை நான் நல்லா கிளறி நல்லா மீடியமாக வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை ரொம்ப
ஹையாக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து கருகுன மாதிரி ஆகிடும் புதினா. இந்த அளவுக்கு மீடியமாக வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. நான் தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி தான் புதினாவை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சுருண்டு அந்த புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த கடாய் ஃபுல்லாக சேர்த்தோம். இப்போ எந்த அளவுக்கு ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேங்காய் சேர்க்க போகிறேன். நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 மூடி தேங்காய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான 1/4 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து இந்த அளவுக்கு சேர்க்கும்போது நல்ல ஒரு துவையல் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் இந்த அளவுக்கு வேணான்னா நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பாதி கப்பாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ அந்த தேங்காவை போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை. நம்ம மீடியமாக தான் ஸ்டவ் வச்சுருக்கோம். அந்த சூடு நல்லா அந்த தேங்காயில் ஏறி அந்த ஈரம் கொஞ்சம் இதுவானா நம்மளுக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு புளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். அதில் நாரெலாம் இருக்கும் புளியில், அதெல்லாம் எல்லாம் நீட்டாக எடுத்துட்டு இந்த அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அந்த தேங்காயோடய சேர்த்து அதையும் நல்லா அந்த சூட்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி இந்த அளவுக்கு போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப புளி சேர்த்துட்டாலும் சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் போட்டு இதையும் நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கி அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் நான். இப்போ நல்லா அது ஆறி வரட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்ச தேங்காய், புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய் அது எல்லாமே நான் சேர்த்துட்டேன். புளி, பெருங்காயம் எல்லாமே இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கலை. நான் ஒரு அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது தான் புதினா துவையல் ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் உளுத்தம் பருப்பையும் அது கூட சேர்த்துட்டிங்கன்னா ஒழுங்காக அரைப்படாது. இப்போ பாருங்கள், நான் உளுத்தம் பருப்பை சேர்த்துட்டேன். இப்போ இதை சேர்த்து மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ரொம்ப வந்து நைஸாக அரைக்காதீங்க. அந்த பருப்பு தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு போட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் உப்பு ஸ்டார்டிங்கில் போடலை. இப்போ உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வாசனையான நம்மளுக்கு புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து இது சட்னியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நீங்கள் சட்னியாகவும் அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி துவையலாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக நம்மளுக்கு புதினா துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன் நான். தாளிப்பு பார்த்தீங்கன்னா உளுந்து, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நான் தாளித்து எடுத்துகிட்டு அந்த தாளிப்பு அதில் ஊற்றிட்டேன். இதை தாளிக்காதையும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் தாளித்து அதில் கொட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தாளித்தது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்மளுக்கு சுவையான புதினா துவையல் ரெடி. இதை பார்த்தீங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம். மிளகாய் கிளி சாம்பாருக்கு தான் நான் துவையலை வச்சு சாப்பிட்றோம். ரசத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியான இந்த புதினா துவையலை நான் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவுகளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.